வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாலக் பன்னீர் தாங்க. ஒரு கட்டு பாலக்கறியை கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்கு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்க தேவையான ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கறியை நான் சட்டியில் போட்டு நம்ம பாலக்கீரை பார்க்க தான் அப்படி இருக்குங்க, உடனே வந்துடும், கீரையும் கம்மியாகிடும். இதுலேயே நம்ம இந்த 3 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அரை ஸ்பூன் சீரகத்தில் இதில் தாளிக்க கொஞ்சம் வச்சுட்டு பாதி இதில் போட்டுடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 7 நிமிஷம் வச்சா வெந்துடுங்க. உடனே இது பாலக்கீரை அடுப்பில் வச்சிடலாங்க. இதை ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க கீரை. டக்குன்னு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. பாலக்கீரை நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் தான் ஆகுது போட்டு. கீரை ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம போட்டிருக்க அந்த மிளகாலாம் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடலாங்க. வடித்து இது திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கீழே ஊற்றக்கூடாதுங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம இறக்கி வச்சா கூட அது சீக்கிரத்தில் ஆறாது, கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு இதை நீங்கள் ஆற வச்சு மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க வேணுன்றவங்க. நான் மண் சட்டிலே கடைஞ்சி எடுக்க போகிறேன். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்தும் செய்யலாங்க. ஆறினோடனே இதை நான் அந்த சட்டிலே கடைஞ்சிட போகிறேங்க. வற்ற வச்சு சட்டிலே கடைஞ்சி எடுத்துக்க போகிறேங்க. நான் அடியில் பரமனை வச்சு இது உடனே மஞ்சிடுங்க. முடியல வேணான்றவங்க வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க ஆற வச்சு. போட்ட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் மசிச்சு பாருங்கள். எல்லாம் மசிச்சு எடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக தேவையான அளவு அந்த தண்ணியை எடுத்து வச்சு அந்த தண்ணியை விட்டு கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் அதில் போட்டிருக்கோங்க. அது உருகட்டும். போட்ட வெண்ணெயெல்லாம் உருகிடுச்சிங்க. இந்த பட்டை லவங்கம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரை ஸ்பூன் சீரகத்தை, 1/4 ஸ்பூன் சீரகம் அதில் போட்டுடலாம். எண்ணெயில் தாங்க இதை தாளிச்சிருக்கேன். நம்ம 100 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சும்மா கொஞ்ச நேரம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த பாலக்கீரையை தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு, எவ்வளோ தண்ணியை கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து இதில் ஊற்றிடலாங்க. கீரையை இதில் ஊற்றி ஒரு கொதி கொதிச்சோன்னு நம்ம இறக்கிடலாங்க. பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது நான் ரொட்டி, சப்பாத்தி கூட, ஜீரா ரைஸ் கூட, தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுலாங்க. ஒரு கொதி கொதிச்சா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு கொதி கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம கீரையை வேக வச்சிட்டோம். பாலக் பன்னீர் ரெடிங்க. சூப்பரான பாலக் பன்னீர் ரெடிங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றலாங்க. தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி இறக்கி வச்சுட்டு தாங்க ஊற்றணும். ஃப்ரெஷ் க்ரீமை கொத்தமல்லி போட்டுலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாலக் பன்னீர். நான் ரொட்டி, சப்பாத்தி கூட, தோசை, இட்லி கூட, ஜீரா ரைஸ் கூட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
லட்சுமம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.